பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கோடு பேசுகிற ஒரு ஆலோசனை மற்றும் ஒரு விசுவாச அறிக்கை, ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், சங்கீதம் 119 34ஆம் வசனம். எனக்கு உணர்வைத் தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். இப்போ இந்த இடத்துல ஒரு தேவ மனிதனுடைய ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். என்ன காரியத்தை முன்வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவரே எனக்கு ஒரு உணர்வை தாருங்க. என்ன உணர்வு வேண்டும் அப்படின்னா, நீங்கள் எனக்கு உணர்வு கொடுத்தீங்கன்னா, உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். உங்கள் வசனத்தை பற்றி கொண்டு அதை நான் கை கொள்ளுகிறதற்கு எனக்கு உணர்வை தாரும். இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, உங்கள் வேதத்தை நான் கை கொள்ளுகிறதற்கு எனக்கு உணர்வை தருவீராக. எத்தனை பேரால் இன்றைக்கி எப்படி ஜெபிக்க முடிகிறது? இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதத்தை நாம் கை கொள்ளுகிறதற்கு, அந்த வேதத்தை தியானிக்கிறதற்கு, அந்த வசனத்தின்படி நாம் நடக்கிறதற்கு எனக்கு உணர்வு வேண்டும். எத்தனை பேர் இந்த காரியத்துக்காக நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம்? கொஞ்சம் நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு கர்த்தர் நம்மக்கிட்ட கேட்குறாரு, இந்த பக்தன் ஜெபிக்கிற ஜெபத்தை போல இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உங்கள் வேதத்தை வசனத்தை நான் தியானிக்க எனக்கு உணர்வை தாரும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்கள் வேதத்தை பற்றி கொண்டு அதில் உள்ள வசனங்களின்படி வாழுகிறதற்கு என்னை கை கொள்ளும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். எவ்வளவோ காரியங்களுக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம். நன்மை வேணும், ஆசீர்வாதம் வேணும், எல்லாமே வேணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். அது நல்லது. அதோடு சேர்த்து அதோடு நம்ம நின்று விடாமல் இன்னொரு காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே, உங்கள் வேதத்தை நான் வாசிக்கவும், உம்முடைய வேதத்தை தியானிக்கவும், உம்முடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை நான் அறிந்து கொள்ளவும் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு கர்த்தர் ஒரு உணர்வை தாங்க. வசனத்தை படிக்கிறதுக்கு, வசனத்தை தியானிக்கிறதற்கு, வசனத்தை என் உணவாக எடுத்துக்கொள்றதுக்கு, உம்முடைய வசனம் என் பாதைக்கு தீபமும் கால்களுக்கு வெளிச்சமுமாக இருக்கிறதுன்னு சொன்ன வார்த்தையின்படி அதன்படி நான் நடக்க எனக்கு உணர்வு கொடுங்க. இரவும் பகலும் அந்த வேத வசனத்தை நான் தியானிக்க எனக்கு உணர்வை தருவீராக. அந்த உணர்வு இல்லாததுனால தான் நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த வசனத்தை நான் தொடாமல் இருக்கிறேன். எனக்கு அந்த உணர்வை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, எனக்கு அந்த உணர்வு வந்துருச்சுன்னா, நிச்சயமாய் நான் என்ன செய்வேன்னா, அடுத்து உங்களை நான் பின்பற்ற ஆரம்பித்து விடுவேன். இன்றைக்கு பரலோகத்தின் தேவன் நமக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம், ஒரு ஆலோசனை, ஒரு ஜெபம் இதுதான். ஆனால் இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறத நம்ம முக்கியப்படுத்தவே மாட்டோம். வசனம் தானே, இதை என்னத்தை போய் உட்காந்து படிச்சுக்கிட்டு, இதுக்கெல்லாமா ஜெபம் பண்ணுவாங்க? ஆசீர்வாதம் வரணும்னா ஜெபம் பண்ணுவோம், நல்ல வேலை கிடைக்கணும்னா ஜெபம் பண்ணுவோம். இதெல்லாம் ஜெபங்கள் இருக்கும்போது இது நமக்கு ஒரு ஆகாத ஒன்றா தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் இன்றைக்கு நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைகள் இதற்காக என் சமூகத்தில் வந்து நின்று ஜெபிக்க வேண்டும், இதுக்காக என் பிள்ளைகள் ஜெபிக்கணும், இதுக்காக என் பிள்ளைகள் ஜெபம் பண்ணணும். இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதுக்கு நம்ம ஜெபிக்கிறோமா? வேத வசனத்துக்கு, வேத வசனத்தினுடைய காரியங்களை நான் உணர்ந்து கொண்டு அதை கை கொள்ளுகிறதற்கு, முழு இருதயத்தோடு அதை நான் கை கொள்றதுக்காக எனக்கு அந்த உணர்வை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இந்த ஜெபத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். மற்ற காரியங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யம் வரணும், ஒரு செழுமை வரணும், ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கப்படணும், எல்லா காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறோம். அது நல்லது. அதோடு மட்டும் நம்ம நின்றக்கூடாது. இதுக்காகவும் நாம் ஜெபிக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த எதிர்பார்ப்பை இன்றைக்கி நம்ம ஃபுல்ஃபில் பண்ண ஆயத்தமாக இருக்கிறோமா? அதைத்தான் தேவன் நம்மக்கிட்ட கேட்குறாரு. என் பிள்ளைகளே, நீங்கள் இந்த எதிர்பார்ப்பை என்கிட்ட ஃபுல்ஃபில் பண்ண ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இப்படி ஒரு ஜெபமும் நான் சொல்லி வச்சுருக்கிறேனே, இந்த ஜெபத்தை சொல்லி நீங்கள் என்றைக்கு ஜெபம் பண்ண போகிறீங்க? இதைத்தான் ஆண்டவர் கேட்குறாரு. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. நமக்கு ஆத்துமாவினுடைய ஆகாரம். அப்போ அதை நம்ம எடுத்துக்கொள்றணும் அப்படின்னா, ஆண்டவரே, அதுக்கு எனக்கு உணர்வு கொடுங்க. நான் சில நேரங்களில் வேத வசனத்தை நான் தொடாமல் போயிடுறேன். வேத வசனத்தை தியானிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலை. வேத வசனத்தை படிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலை. எனக்கு அந்த உணர்வை தருவீராக. ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்தால் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி ஆத்துமாவில் ஒரு உணர்வை தருவீராக. வேத வசனத்தை நான் எப்போ படிப்பேன், எப்போ நான் தியானிப்பேன்னு சொல்லி அந்த காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபத்தை தேவன் எதிர்பார்க்கிறார்.
இன்னைக்கு அதை தான் நம்ம இடத்துல ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதிரி நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நீங்கள் கேட்டால் நிச்சயமாக இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறாரா என்ன? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? மற்ற காரியங்களுக்கு என்னென்னமோ கேட்குறீங்க, அதுக்கெல்லாம் பதில் கொடுக்குறாருல. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குங்க, ஒரு நல்ல வேலை வேணும், ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கப்படணும், பிள்ளை கிடைக்கப்படணும், எல்லா காரியத்துக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறீங்கல்ல, அதுக்கெல்லாம் பதில் கொடுக்குற ஆண்டவர் இதை கேட்டால் கொடுக்க மாட்டாரா என்ன? கேட்டால் கொடுப்பாரு. நம்ம தான் அதை அந்த காரியத்தெல்லாம் தனியாக வச்சுருவோமே. ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைங்கள் இப்படி ஜெபிக்க மாட்டேங்கிறீங்களே, அது ஆண்டவருடைய ஏக்கமாக இருக்குது. இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க என்கிட்ட. ஆண்டவரே எனக்கு அந்த உணர்வை கொடுங்க, தினமும் பைபிள் வாசிக்கிற உணர்வை எனக்கு கொடுங்க, பைபிளை தியானிக்கிற உணர்வை எனக்கு கொடுங்க, அதை எப்படி கற்றுக்கொள்றதுங்கிற உணர்வை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அதை ஃபாலோ பண்ணிக்குவேன். ரெடியாக இருக்கிறீங்களா? அப்பா கிட்ட கேட்கலாமா இன்னைக்கு? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையின்படி உடைய வேதத்தை தியானிக்கிறதுக்கு, உடைய வசனத்தை கை கொள்ளுகிறதற்கு எங்களுக்கு அந்த உணர்வை கொடுங்கப்பா. அந்த இடத்துல பக்தன் ஜெபித்ததை போல், பக்தன் உங்கள் சமூகத்தில் கேட்டதை போல் இன்றைக்கி நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே. எவ்வளவோ காரியத்தை உங்களிடத்துல கேட்டிருக்கிறோம், எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துருக்கீங்க. இதுக்கும் நீங்கள் கேட்டால் நிச்சயமாக நீங்கள் பதில் கொடுப்பீங்க ஆண்டவரே. அதற்காக உங்கள் சமூகத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. தடைகளை உடைச்சிருங்கப்பா. உங்கள் வசனத்தை படிக்க முடியாதபடி என்கிட்ட என்ன தடை இருக்கோ அந்த தடைகள் எல்லாம் உடஞ்சிடட்டும். இன்றைக்கி அதை ஒரு உணர்வை எனக்குள்ளே கொடுத்து நடத்துங்கப்பா. அந்த சூழ்நிலைகள் எங்களுக்குள்ளே மாறட்ட ஆண்டவரே. இயேசுவினுடைய கல்வாரி இரத்தத்தில் கழுவப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே நாங்கள் வரும்படி எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்குறோம். அந்த உணர்வை எங்களுக்கு கொடுத்து நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.